தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கிருபை தொலைக்காட்சி, கிரேஸ் டிவி. Practice the presence of Jesus. Practice His presence now. Practice. This is the way we are thinking. இவ்விதமாகத்தான் நாம் யோசிக்கிறோம். This is the way we are conceived. இவ்விதமாகத்தான் நாம் போதிக்கப்பட்டிருக்கிறோம். This is the way we are preached and taught. இவ்விதமாகத்தான் நாம் கற்பிக்கப்பட்டிருக்கிறோம். But this is not the truth. ஆனால் இது உண்மை அல்ல, சத்தியம் அல்ல. We have come to a grace order. நாம் கிருபையினுடைய வரிசையின் கீழ் வந்திருக்கிறோம். Hallelujah. The Jesus order. இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு முறை இது. Undeserved order. தகுதி இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் பாராட்டுகிற ஈவு. Unmerited order. மதிப்பெண் அடிப்படையில் கிடைக்கின்றது அல்ல. Hallelujah. This is what Jesus followed. இவ்விதமாகத்தான் இயேசு பின்பற்றினார். We should also follow the order Jesus established. ஆகவே இயேசு கிறிஸ்து எவ்விதமாக செய்தாரோ அதை தான் நாம் பின்பற்ற வேண்டும். But we are following the church order. ஆனால் இன்னைக்கு திருச்சபைகள் போதிக்கின்ற உபதேசங்களை நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். Hallelujah. So church order is a dangerous order. திருச்சபைகள் சொல்லுகின்ற வழிமுறைகள் ஆபத்தான வழிமுறைகள். People are nowadays falling sick, even incurable diseases, not because of their sin. இன்றைக்கு திருச்சபைகளிலே அநேகர் சுகமாக்க முடியாத வியாதியில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது 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 திருச்சபை பாவம் அல்ல. அதற்கு காரணம் பாவம் அல்ல. Because sin has been taken care of on the cross. ஏனென்றால் அந்த பாவம் ஏற்கனவே சிலுவையிலே நிவர்த்தியாக்கப்பட்டு விட்டது. Because of the condemnation. ஜனங்களை குற்றப்படுத்துகிறதினால் இன்றைக்கு அநேகர் திருச்சபையிலே வியாதியில் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். People are always put under the cloud of guilt. இன்றைக்கு திருச்சபை ஜனங்களை குற்ற மனசாட்சியினுடைய மேகத்தின் கீழே அநேகர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். Hallelujah. So this is the time to change. ஆகவே இது நம்மை மாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு நேரம். You see, one day one lady was caught in adultery, thrown into Jesus. பாருங்க, ஒரு நாள் விபச்சாரத்தில் கையங்களவுமா பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை கொண்டு வந்து இயேசுவின் இடத்துல போடுறாங்க. Before that, let us think about the thief and the Jesus. இதை தியானிப்பதற்கு முன்பாக அந்த கள்ளனும் இயேசுவும் இல்லையா, கள்ளனும் திருடனும் இயேசுவும் எப்படி சந்திச்சாங்க? Okay, this is the best picture. We can see the pure grace of God. தேவனுடைய அந்த சுத்தமான கிருபையை புரிந்து கொள்வதற்கு இந்த வரைபடம் உதவியா இருக்கும். Jesus was crucified in the midst of the two thieves. ரெண்டு கள்ளர்களுக்கு மத்தியிலே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். I don't know whether it is a left side thief or right side thief. One of the thieves asked him, "Oh Lord, remember me when you come to the paradise." ஒருவேளை அது வலதுபுறக்காரர் கள்ளனா இடதுபுறத்தில் இருந்த கள்ளனான்னு தெரியாது. ஆண்டவரே, உம்முடைய பரதேசிலே நினைத்துக் கொள்ளும் என்று சொல்லி ஒரு கள்ளன் விண்ணப்பம் செய்தான். Hallelujah. What Jesus said? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? If according to the repentance, if is what said, மனம் திரும்பதினுடைய அடிப்படையில் இருந்தா Jesus will say, இயேசு என்ன சொல்லி இருக்கணும்? you are a thief. நீ ஒரு கள்ளன், திருடன். You have to undergo restitution. ஆகவே நீ சிறை தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இல்ல, you have to go through the restitution. Restitution means in the law time illa enga edukama time illana Levitical books we can read. Restitution means if you steal one thing, லேவியராகம புத்தகத்தின் அடிப்படையிலே ஒரு திருடை நீங்கள் ஒரு முறை திருடினால், suppose you steal one sheep, ஒரு ஆட்டை நீங்க திருடுறீங்கன்னு வெச்சுக்கோங்க. when you are caught, நீங்க பிடிக்கப்பட்டுட்டீங்கன்னா how many should be given back? நீங்க எத்தனை ஆட்டை திரும்ப பரிகாரமா கொடுக்கணும்? 7 இருக்கு, 6 இருக்கு, 5 இருக்கு. 5, let us see. 5, he should give back 5 numbers. ஒரு ஆட்டை திருடுறதுக்கு பதிலா 5 பரிகாரமா கொடுக்கணும். Isn't it? This is the law of Moses. இதுதான் மோசேயினுடைய பிரமாணம். What he is asking about? அவன் என்ன இங்க கேக்குறான்? He wants to be with Jesus in the paradise. பரதேசியில இயேசுவோடு கூட இருக்கணும்னு ஆசைப்படுறான். He is a thief. ஆனா அவன் திருடன். He was caught in the act of thief. அவன் திருடப்பட்டு கையங்களவுமா பிடிக்கப்பட்டு இருக்கிறான். So he is going to be killed. அவனை இப்ப சிலுவையில அடிச்சு கொல்ல போறாங்க. What Jesus should say? இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி இருக்கணும்? Hallelujah. You go and find restitution. நீ போய் செய்ய வேண்டிய பரிவாரங்களை செய். Then come back. திரும்ப வா. Then what would
the thief replied to Jesus, அந்த திருடன் என்ன பதிலுக்கு என்ன திருடன் சொல்லியிருப்பான் இயேசு கிறிஸ்து? Lord, I have a desire to do so, but I am somewhat stuck today. ஆண்டவரே, நான் திரும்ப பரிகாரம் செய்வதற்கு எனக்கு விருப்பம் இருக்குது, ஆனா இன்றைக்கு நான் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறேனே. I am stuck like you. உங்கள மாதிரி தான் இந்த சிலுவையில கட்டப்பட்டிருக்கிறேன். I cannot go and make restitution to the things I have stolen. நான் திருடுவதற்கெல்லாம் பரிகாரத்தை போய் கொடுக்கிற ஒரு நிலையில நான் இப்ப இல்லையே. What Jesus said, இயேசு என்ன சொன்னார்? You will be with me today in the paradise. நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசிலே இருப்பாய் என்றல்லவா இயேசு சொன்னார். What is the repentance here? இந்த இடத்திலே என்ன மனம் திரும்புதல்? No. Because when Jesus died on the cross, ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கின்ற பொழுது, it is a guilt offering. அவர் மரித்தாரே, அது குற்ற நிவாரண பலியாய் அல்லவா அவர் மரித்தார். Hallelujah. And there is no separate sacrifice for guilt offering. குற்ற நிவாரணத்திற்கென்று பிரத்யேகமான பலிகள் என்று ஒன்றுமில்லை. When Jesus died on the cross, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கிற பொழுது, it is like a guilt offering as well. அது ஒரு குற்ற நிவாரண பலியாக உங்களுக்கும் எனக்கும் சேர்த்தல்லவா அவர் சிலுவையிலே கொடுத்திருக்கிறார். Because that revelation, lack of revelation only, நம்ம அந்த வெளிப்பாடு நம்மிடத்துல குறையா இருக்கிறதுனால we are teaching people, நாம் ஜனங்களிடத்திலே விதமா போதிக்கிறோம். repent. மனம் திரும்புங்கள் என்று சொல்லி நாம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். Unless you repent, நீங்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் you will not receive goodness of God. தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று பிரசங்கிக்கிறோம். Here in the life of Zacchaeus, இந்த இடத்திலே சகேயுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது, he received the goodness of God, அவன் தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொண்டான். the mercy of God, தேவனுடைய இரக்கங்களை பெற்றுக்கொண்டான். because of the power of goodness of God. ஏனென்றால் தேவனுடைய நன்மையினுடைய வல்லமையின் நிமித்தமாக He repented. அவன் மனம் திரும்பினான். Oh, the goodness of God came first, ஆகவே தேவனுடைய நன்மையும் இரக்கமும் முதலாவதுடைய வாழ்க்கையில் வந்தது, followed by only repentance. அதற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதல் That is a ஏற்பட்டது. great system available. ஆகவே கிருபையினுடைய முறை நமக்காக ஆயத்தமாய் இருக்கிறது. That is unmerited favor. தகுதி இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் பாராட்டுகிற ஈவு. This is the way we should change over our pulpit. இவ்விதமாகத்தான் நம்முடைய பிரசங்கத்தை நம்ம மாத்தணும். We should not stand on the judgment seat. நாம நியாயஸ்தலத்துல நின்று பிரசங்கிக்க கூடாது. We should stand on the mercy seat. நாம் கிருபாசனத்துல நின்று பிரசங்கிக்க வேண்டும். I ask you one more question. இன்னொரு கேள்வி என்னிடத்துல கேட்கிறேன். Where did Moses stand when God spoke to him? மோசேயினிடத்திலே கர்த்தர் பேசினாரே, எந்த இடத்திலே மோசே அப்பொழுது நின்று கொண்டிருந்தான்? Where did he stand in the ark of tabernacle? ஆசரிப்பு கூடாரத்திலே மோசே எங்கு நின்று கொண்டிருந்தான்? Can you tell me? நீங்கள் சொல்ல முடியுமா? There is a two seats. அந்த இடத்திலே இரண்டு விதமான ஆசனங்கள் இருந்தது. On the mercy seat, கிருபாசனம் இருந்தது. whether the mercy seat is above the judgment seat or below the judgment seat. இந்த நியாயஸ்தலத்திற்கு மேலாக கிருபாசனம் இருந்ததா அல்லது கிருபாசனத்துக்கு மேலாக நியாயஸ்தலம் இருந்ததா? This is the way we fail to divide the word of God. மேலா, correct. மேலாக கிருபாசனம் இருந்தது. Right, he is right. He is going to be transformed. No, he pastor பயங்கர transformed ஆக போவானா. You are going to be a powerful weapon in the hands of God. நீங்கள் நீங்க ஆண்டவருடைய கரத்திலே ஒரு நல்ல ஒரு கருவியா பயன்பட போறீங்க. Because the revelation is inside his heart. உங்களுடைய இதயத்துக்குள்ள இந்த வெளிப்பாடு ஊடுருவி சென்று கொண்டிருக்கிறது. God placed the mercy seat above the judgment seat. தேவன் நியாயாசனத்துக்கு மேலாக கிருபாசனத்தை அல்லவா வைத்தார். When God wanted Moses to be on the mercy seat where they would speak and meet. ஆகவேதான் தேவன் மோசேயினிடத்திலே நீ கிருபாசனத்தண்டையிலே நில்லு, நான் உன்னிடத்திலே பேசுவேன் என்று சொன்னார். Two things I brought it across to you today. ரெண்டு காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். The covenant of testimony is below the mercy seat. அந்த நியாயப்பிரமாண கற்பனை பலகை அந்த கிருபாசனத்துக்கு கீழே இருக்குது. And the mercy seat only cleansed people and saved people. இந்த கிருபாசனம் மட்டும்தான் ஜனங்களை பரிசுத்தப்படுத்த முடியும், ரட்சிக்க முடியும். Or the judgment seat? இல்ல நியாயஸ்தலம் ரட்சிக்குமா? Judgment seat is there. அந்த நியாயஸ்தலம் இருக்கிறது. Judgment seat always speak to them, you are a sinner. அந்த நியாயஸ்தலம் என்ன போதிக்கும்? நீங்க பாவிகள் தான் போதிக்கும். Repent. மனம் திரும்புன்னு தான் நியாயஸ்தலத்தில் இருக்கு. Life அப்படியே repent தானே.
எப்ப பார்த்தாலும் மனம் திரும்புதலை குறித்து No, நியாயஸ்தானம் போதிக்கும். no, but the mercy seat is there. ஆனால் அந்த இடத்துல கிருபாசனம் இருக்கிறது. It is above the judgment seat. அது நியாயஸ்தலத்துக்கு மேலாக And வைக்கப்பட்டிருக்கிறது. Moses is, God wanted Moses to be on the mercy seat. மோசேவை தேவன் அந்த கிருபாசனத்துல நிற்கும்படி சொல்லி இருக்கிறார். Hallelujah. And the people were delivered and cleansed, not by the testament, covenant of testimony, but because of the blood of the innocent lamb. அந்த ஜனங்கள் அந்த குற்றமில்லாத ஆட்டுக்குட்டினுடைய ரத்தத்தினால் ரட்சிக்கப்படுவார்களே தவிர அந்த கீழே வைக்கப்பட்டிருக்கிற அந்த கற்பலகையில் எழுதப்பட்ட பிரமாணங்களினால் யாரும் ரட்சிக்கப்பட போவதில்லை. Even in the Old Testament, பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூட a judgment seat has no role except blaming and accusing. ஜனங்களை குற்றப்படுத்துவதை தவிர இந்த நியாயஸ்தானத்துக்கு ஒரு அதிகாரமும் இல்ல. But even the Old Testament, பழைய ஏற்பாட்டில the mercy seat only cleansed people and delivered people. இந்த கிருபாசனம் தான் ஜனங்களை ரட்சித்தது, சுத்திகரிச்சது. Then how much more we are today in the grace of God. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்துல கிருபையின் அடிப்படையில் இருக்கிறோமே. பழைய Hallelujah. எவ்வளவுக்கு அதிகமான This is the power of goodness of God. இதுதான் தேவனுடைய நன்மையினுடைய இரக்கத்தினுடைய வல்லமை. This is the power of grace. இதுதான் கிருபையினுடைய சத்துவம். Hallelujah. Let the people receive the goodness of God. ஜனங்க முதலாவது தேவனிடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்ளட்டும். With the power of goodness they received, அவர்கள் தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்கிற பட்சத்திலே they will repent. அவர்களுக்குள்ளே மனமாற்றம் கடந்து வரும். Amen. Hallelujah. I tell you one more question. Can you dip your hand under the water and keep it dry? ஒரு கேள்வி அவங்களிடத்துல கேட்கிறேன். தண்ணிக்குள்ள உங்க கைய வச்சிட்டு உங்க கையில தண்ணி படாம உங்களை பாத்துக்க முடியுமா உங்களால? This is what grace. இதுதாங்க கிருபை. If you are under the grace, நீங்க கிருபைக்கு கீழே இருந்தா you are the holy one. நீங்கள் தான் அந்த பரிசுத்தவான்கள். Amen. You cannot be holy, you cannot be without holiness when you come under the grace. நீங்க கிருபையின் கீழே வந்துட்டீங்கன்னா பரிசுத்தமா இல்லாம உங்களால இருக்கவே முடியாது. Hallelujah. Hallelujah. But as long as you are under the law, நீங்க அந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழே எவ்வளவு நாள் இருக்கீங்களோ, you will never feel that you are the holy one. நீங்க ஒரு நாள் நீங்க பரிசுத்தவான்கள் என்று உணர்வடையவே மாட்டீர்கள். என்ன ஆமே சொல்லாத? Hallelujah. 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 This is the power of grace. இதுதான் கிருபையினுடைய வல்லமை. Hallelujah. So my dear pastors, எனக்கு பிரியமான போதகர்களே, I love you so much. உங்களை நான் அதிகமா கிறிஸ்துவுக்குள்ள நேசிக்கிறேன். I am willing to conduct any number of meetings. I am willing to spend my own money from my pocket. But what my desire is, you just shift your pulpit from the judgment seat to the mercy seat. நான் எத்தனை போதகர்கள் கருத்தரங்கையோ என்னுடைய சொந்த பணத்துல நடத்துவதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். என்னுடைய ஒரே வாஞ்சை என்ன தெரியுமா? நீங்க நியாயஸ்தானத்திலிருந்து பிரசங்கிக்கிறதை விட்டு கிருபாசனத்துக்கு கீழே போய் பிரசங்கம் பண்ணுங்க. Hallelujah. I don't want to be a leader. நான் ஒரு தலைவனா இருக்கணும்னு சொல்லி விரும்பல. I don't want to be a bishop. நான் ஒரு பிஷப் ஆகணும்னு சொல்லி விரும்பல. I don't want anything else of this world. இந்த உலகத்தில் உள்ள ஒன்றும் எனக்கு வேண்டாம். But the only thing God wanted me to is, ஆண்டவர் என்ன ஒரு காரியத்தை செய்ய சொல்றார். அது என்னன்னா, bring this revelation to the heart of the people. இந்த வெளிப்பாட ஜனங்களுடைய இதயத்துக்கு நேரா கொண்டு செல்லும்படி சொல்லுகிறார். And you will feel free. அந்த ஜனங்கள் விடுதலை அடைவார்கள். Every day celebration. ஒவ்வொரு நாளும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். Every day good health. ஒவ்வொரு நாளும் நல்ல ஆரோக்கியம். Every day delightment. ஒவ்வொரு நாளும் சந்தோஷம். Every day we are receiving healing. ஒவ்வொரு நாளும் நாம் சுகத்தை பெற்றுக்கொண்டே இருக்க முடியும். Hallelujah. Hallelujah. From glory to glory. மகிமையின் மேல் மகிமை. Hallelujah. We are born of not the perishable seed but imperishable seed. நாம் அழிந்து போகிற வித்தினால் அல்ல, அழியாத வித்தினாலே நாம் பிறந்திருக்கிறோம். What First Peter, 1 பேதுரு, first chapter 1 verse 23. 1:23, 1 பேதுரு 1:23. Hallelujah. அழிவுள்ள வித்தினால் அல்ல,
என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவவசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. Hallelujah. When I will become imperishable? நான் எப்போ அழிவில்லாத வித்தா மாறுவேன்? The moment I was born of God, the moment I was born of the word of God, I became imperishable. நான் தேவனுடைய வசனத்தின் அடிப்படையிலே நான் பிறக்கிற பொழுது நான் அழிவில்லாத வித்தாய் மாற்றப்படுவேன். Hallelujah. That is what I said. The moment I received Jesus Christ, அதை தான் நான் உங்களிடத்துல சொன்னேன். நான் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேனோ I was awarded with 100 marks. நான் உடனடியாக 100 மதிப்பெண்களோடு என் வாழ்க்கையை துவங்குகிறேன். I became imperishable. நான் அழிவில்லாத வித்தாய் மாறி I விடுகிறேன். became a royal priesthood. நான் ராஜரீக ஆசாரியனாய் மாறி விடுகிறேன். I was born as a prince. நான் ஒரு இளவரசனாய் நான் பிறக்கிறேன். Hallelujah. Have you seen any man became a prince after his birth? பிறந்ததுக்கு அப்புறம் யாராவது இளவரசனா மாறி இருக்கிறத பாத்தீங்களா? No. யாருமே இல்ல. I ask you one more question. இன்னொரு கேள்வியை நான் உங்களிடத்துல கேட்கிறேன். Have you seen anyone of this world இந்த உலகத்துல இவ்விதமா யாரையாவது பார்த்திருக்கீங்களா? turn to be a prince இளவரசன் ஆயிட்டு after being born as an ordinary person? அதற்கு பிறகு ஒரு சாதாரண மனிதனா ஆகி இருக்கிறத பார்த்திருக்கீங்க? இளவரசன மனிதனா ஆகி இருக்கிறத பார்த்திருக்கீங்களா? After being taken a birth as an ordinary person, ஒரு சாதாரணமா பிறந்துட்டு anyone has become a prince? ஒரு இளவரசனா பட்டம் சூட்டிக்க முடியுமா? No. இல்லவே இல்லை. He is a prince right from the moment he was born. அவன் பிறக்கும் பொழுதே இளவரசனா தான் பிறக்கிறான். That is what you and me. அதேதான் நீங்களும் நானும். அதுதான் நீ நானும். Hallelujah. The moment I accepted Jesus Christ, இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட அந்த சனப்பொழுது, the moment I became born again, நான் மறுபடியும் பிறந்த உடன், hallelujah, I am a prince of God. தேவனுடைய பிரபுவா இளவரசனா இருக்கிறேன். இல்லனா ஒரு டேட் சொல்லு, என்ன ஆகும் சொல்லு, நீ சொல்லு, நான் அப்படியே வெயிட் பண்ணா. இல்லனா ஒரு தேதி சொல்லுங்க. சொல்லுமா? எப்போ இளவரசன்? அப்புறம் next. The moment I accepted Jesus Christ as a Lord and Savior, இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட உடனே, I am the holy one. நான் பரிசுத்தனாயும் மாறி விடுகிறேன். இல்லனா சொல்லு, நான் என்ன ஆகும்னு சொல்லு, நான் வெயிட் பண்ணா. இல்ல. Hallelujah. You see the difference between the law and the grace. இந்த இடத்திலே நியாயப்பிரமாணத்துக்கும் கிருபைக்கும் உள்ள வித்தியாசத்தை உங்களால பார்க்க முடிகிறதா? Grace is supplying. Grace gave you righteousness as a gift. கிருபை உங்களுக்கு கேட்கிறதை எல்லாம் கொடுக்கிறது, உங்களை நீதிமான்களா மாத்தி இருக்குது. As a free gift. இலவசமா ஈவா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. Received righteousness as a free gift. நம்ம நீதியை இலவசமா நீதிமான்களா மாற்றப்படுறோம். The grace speaks about what is our God is really. கிருபை நம்முடைய தேவன் யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுது. But the law is ஆனா நியாயப்பிரமாணம் speaking about what you are really. ஆனா நீங்க யார்ன்றதை நியாயப்பிரமாணம் வெளிப்படுத்தி காட்டுது. Am I right? Hallelujah. The law will always speak about yourself, what you are. இந்த நியாயப்பிரமாணம் உங்களை குறிச்சும் நீங்க யார்ன்றதை குறிச்சு தான் வெளிப்படுத்தி காட்டும். எங்க வீக்னஸ் இருக்கு, எங்க பலவீனம் இருக்கு, பேச்சல் எப்படி தப்பாயிடுச்சு, பார்த்தது எப்படி தப்பாயிடுச்சு, குற்றம் தானே. Hallelujah. Hallelujah. Though law always speak about you. நியாயப்பிரமாணம் எப்பொழுதும் உங்களை குறிச்சு தான் பேசுது. Grace always speak about what God is. ஆனால் கிருபை தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து பேசுகிறது. நம்ம ஏது பேசணும்? Hallelujah. Okay. I'm here not to debate. நான் இந்த இடத்துல ஏதோ டிபேட் பட்டிமன்றம் பேசுவதற்காக வரவில்லை. I'm here not to argue with you. உங்களோடு கூட வாதிடுவதற்காக நான் வரவில்லை. I am here to bring you what the revelation knowledge I have received. நான் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த வெளிப்பாட்டின் அறிவை உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்படியாக வந்திருக்கிறேன். That is the only responsibility God has entrusted me. அந்த பொறுப்பை தான் ஆண்டவர் என்னை நம்பி கொடுத்திருக்கிறார். I will keep on doing it. அதை நான் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பேன். Through the channels after channels. அது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலே நான் செய்து கொண்டிருப்பேன். Through the pastors conference one after another.
பிரசங்கியாருடைய கருத்தரங்கிலே நான் மாறி மாறி அதை சொல்லிக்கொண்டே இருப்பேன். One more meeting is left in this month. இந்த மாசத்துல இன்னொரு கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. On 9th at Tamaram. 9ஆம் தேதி தாம்பரத்திலே போதகர்கள் கருத்தரங்கு ஒழுங்கு That is the செய்யப்பட்டிருக்கிறது. last meeting of this March. இந்த மாதத்துல இதுதான் கடைசி. Hallelujah. Then April comes, again I will start. ஏப்ரல் மாதத்துல திரும்பவும் இந்த நிகழ்ச்சிகளை நான் தொடர்ந்து செய்வேன். This is the revelation knowledge flowing from my mind. Whenever I stand, the revelation knowledge flow. இப்படிப்பட்ட வெளிப்பாடு தான் என்னுடைய வாயிலிருந்து புறப்பட்டு கொண்டே இருக்கிறது. நான் இங்க நிற்கிற பொழுது கூட அப்படியே வெளிப்பாட்டினால் நிரப்பப்பட்டவனாய் நான் இருக்கிறேன். Hallelujah. Let us read one more portion from the Bible. இன்னொரு பகுதியை வேதத்திலிருந்து வாசிக்கலாம். The story of the Samaritan lady. சமாரிய ஸ்திரியை குறித்ததான ஒரு நிகழ்வு. It is written in the 4th chapter. 4ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. The 3rd chapter we can see Nicodemus. 3ஆம் அதிகாரத்திலே நிக்கோதேமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. The 3rd chapter talks about Nicodemus. 3ஆம் அதிகாரத்திலே நிக்கோதேமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. And 3rd chapter talks about the Samaritan lady. ஆனால் 4ஆம் அதிகாரம் சமாரிய ஸ்திரியை குறித்து சொல்லுகிறது. In the 3rd chapter, 3ஆம் அதிகாரத்திலே the Nicodemus is going to Jesus. இந்த நிக்கோதேமு இயேசுவை சந்திக்கும்படி போகிறான். He is a scribe and Pharisee. அவன் ஒரு பரிசேயனும் வேத பாரகனுமாய் இருந்தான். He is a leader of the Pharisees. பரிசேயர்களுக்கெல்லாம் தலைவனாய் இருந்தான். He is a member of Jewish council. யூத சங்கத்திலே அவன் ஒரு அங்கத்தினராய் இருந்தான். Jesus never went to him, இயேசு இவனிடத்தில் போவில்லை, but he went to Jesus. ஆனால் அவன் இயேசுவை சந்திக்கும்படி விரும்பி சென்றான். In the 4th chapter, ஆனா 4ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், we can see a lady, it belongs to Samaritan. இந்த சமாரிய ஸ்திரியை பார்க்கிறோம். The city's name is Sychar. அந்த சீதார் அந்த சமாரிய ஸ்திரியை குறித்து பார்க்கிறோம். Jesus has no other schedule today. That day he was waiting for the lady to come and fetch the water. இங்கே பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவுக்கு அன்னைக்கு இந்த ஸ்திரியை பார்ப்பதை காட்டிலும் வேற ப்ரோகிராம் நிகழ்ச்சி வேற எதுவும் கிடையாது. This is what the heart of my God. இதுதான் என்னுடைய தேவனுடைய இதயம். This is the love of my God. இதுதான் என்னுடைய தேவனுடைய அன்பு. This is the love I am preaching today. இந்த அன்பை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். This is the love we should preach about. இந்த அன்பை குறித்து தான் நீங்களும் பிரசங்கிக்க வேண்டும். You start preaching this love of God. இந்த தேவனுடைய அன்பை குறித்து அதிகமா பிரசங்கம் The பண்ணுங்க. unconditional love. நிபந்தனை இல்லாத அன்பு. The undeserving love. தகுதி இல்லாதவர்கள் மேல் வைக்கிற அன்பு. Undeserved favor. தகுதி இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் பாராட்டுகிற ஈவு. You see the amazing transformation taking place both in the ministry and family as well. இதை பிரசங்கிக்கிற பொழுது உங்களுடைய குடும்பங்களிலும் ஊழியங்களிலும் ஒரு பெரிய ஆச்சரியமான ஆசீர்வாதம் கடந்து வரும். And in the beginning your health will be transformed. முதலாவது உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மாற்றப்படும். The more and more I speak about this revelation, இந்த வெளிப்பாட்டை குறித்து நான் எவ்வளவுக்கு அதிகமாய் பிரசங்கிக்கிறேனோ I feel so energetic. நான் மிகவும் நான் வல்லமை உள்ளவனாய் மாறிக்கொண்டிருக்கிறேன். Hallelujah. The young people are struggling nowadays. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் இடறி கொண்டிருக்கிறார்கள். இங்க பெயின் அங்க பெயின் இங்க பெயின் நிறைய பெயின் சொல்றேன். But I don't feel any pain. Is it my eligibility? Is it my I do deserve it? இந்த ஆரோக்கியம் எனக்குள்ள இருக்குது. இதுக்கு நான் தகுதி உள்ளவனா? No, I don't deserve it. நான் தகுதி இல்லாதவன். But every day I speak. ஆனால் இதை குறித்து நான் அறிக்கையிட்டுக் கொண்டே இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும். Thank you Lord for your undeserved favor with me. ஆண்டவரே தகுதி இல்லாத என்னை நீங்க நேசிக்கிறீங்களே அதற்காக நன்றி. I have come to a place where thousands and thousands of angels are gathering. ஆயிரமான படை சூழ தேவதூதர்கள் இருக்கிற இடத்துல நான் வந்திருக்கிறேன் அப்பா. Amen. Where you are today? நீங்கள் இன்றைக்கு எங்க இருக்கிறீர்கள்? Let us read Hebrew chapter 12. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை வாசிப்போமா? Verse 20. 12 20 20 21 22. Please read quickly. ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறியுண்டு அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிற கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். The Mount Sinai. அது சீனாயினுடைய மலை. Then come to where நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக that happened in Mount Sinai. அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாய் இருந்தது. Then where they have come to now? நீங்கள் எங்கு வந்திருக்கிறீர்கள்? நீங்கள் சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000 10,000 தேவதூதர்களிடத்திற்கும்
பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவரின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். Where you are today? இன்றைக்கு நீங்கள் எங்கு நின்று கொண்டிருக்கிறீர்கள்? Hallelujah. We are here where the blood of the innocent lamb was sprinkled. குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட இடத்திலே நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். நான் அப்படியே நிறுத்திட்டு நான் எப்படி உங்களை குற்றம் சொல்ல முடியும்? சொல்ல நான் நிற்கிறது எங்க? Where the blood of the innocent lamb was sprinkled. குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் சிந்தப்பட்ட இடத்திலே நான் நின்று கொண்டிருக்கிறேனே, நான் எப்படி உங்களை குற்றம் சாட்ட முடியும்? God only brought me to this place. ஆண்டவர் இந்த இடத்திலே என்னை கொண்டு வந்தது மாத்திரமல்ல, How I can stand again, go back to the judgment seat and speak? நான் இதை குறித்து பேசிவிட்டு திரும்பவும் நியாயஸ்தலத்திற்கு சென்று எப்படி ஜனங்களை குற்றப்படுத்த முடியும்? But what we are doing is we ignoring the Mount Zion. இன்றைக்கு நாம என்ன செய்யறோம்? We are still standing on the Mount Sinai. சீயோன் மலையின் அடிவாரத்தை நம்ம மறந்துட்டு திரும்பவும் சீனாய் மலையின் அடிவாரத்திற்கு போயிடுறோமே. பேசிட்டே இருக்கேன். அதை குறித்து சொல்லிக் கொண்டே இருக்கிறோமே. Hallelujah. So what is happened today? இன்னைக்கு நடந்தது. Jesus met the lady. இந்த இடத்திலே இந்த ஸ்திரீயின் இடத்திலே ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். In Sychar, the city, the town belongs to Samaria. இந்த சீகார் சமாரியாவில் சார்ந்ததான ஒரு இடம். Hallelujah. What happened to her finally? அந்த சமாரிய ஸ்திரீக்கு என்ன நடந்தது கடைசியா? He was always self conscious. இந்த சமாரிய ஸ்திரீ எப்பொழுதும் தன்னுடைய சுயத்தை குறிச்சே தன்னை குறிச்சே யோசிச்சிட்டு இருந்தா. She went to 5 husbands to get loved. அவளுக்கு அன்பு கிடைக்கும்னு சொல்லி ஒரு 5 புருஷர்களிடத்துல போயிட்டு வந்துட்டா. But she failed to get loved. ஆனா அவளுக்கு எதிர்பார்த்த அன்பே கிடைக்கல. But she is now after the 6th one. இப்பொழுது 6வது புருஷனை தேடி ஓடுறா. She is trying to get loved. எப்படியாவது அவளுக்கு அன்பு கிடைக்கணும். But he failed. There also she failed. அந்த இடத்திலும் அவ தோற்று போனா அன்பு கிடைக்கல. And she went after the wrong places to worship the Lord. தவறான இடங்களிலே தேவனை ஆராதிக்கும்படி அவள் கடந்து சென்றாள். But she has come to a right place to be worshipped. ஆனால் right person to be worshipped. ஆனால் இப்பொழுது சரியாய் ஆராதிக்கும்படியான ஒரு நபரிடத்திலே கடந்து வந்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. Then he was totally self occupied and self conscious. இவள் எப்படி என்றால் தன்னை குறித்து சுயத்தை குறித்தே அதிகமாய் பார்த்து கொண்டிருந்தாள். But finally கடைசியா she has become Jesus conscious. இப்பொழுது இயேசுவினுடைய சிந்தை இவளுக்குள்ள வருது. She went to the town. அவள் அந்த சீகார் பட்டணத்திற்குள் சென்றால் she forgot every past, every failure, every disaster, every devastation that happened to her life. அவளுடைய வாழ்க்கையில நடந்த கடந்த கால மோசங்கள், நாசங்கள், ஏமாற்றங்களை எல்லாம் மறந்துட்டு she started preaching about Jesus. அவள் இயேசுவை குறித்து சீகார் பட்டணத்திலே சொன்னாள். Hallelujah. And preach about Jesus and his goodness. இயேசு கிறிஸ்துவை குறித்தோடைய நன்மையை குறித்தும் பிரசங்கியுங்கள். You will definitely get transformed. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாய் மாற்றப்படும். You will find your generation is flying like anything. நீங்கள் மாத்திரமல்ல உங்களுடைய முழு தலைமுறையும் சிறகடித்து பறக்கும். If you want to see your generation is flying one after another nations. உங்களுடைய அந்த தலைமுறை உங்களுக்கு பின்வரும் சந்ததி ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு செல்ல வேண்டுமா? உலகம் முழுவதும் செல்லணுமா? You start preaching the goodness of God. தேவனுடைய நன்மையை குறித்து பிரசங்கிங்க ஐயா. Stop complaining. ஜனங்களை குற்றப்படுத்துறதை நிறுத்துங்க. Stop complaining. குற்றம் சொல்வதை நிறுத்துங்கள். Hallelujah. Just be a Samaritan lady. ஒரு சமாரிய ஸ்திரியை போல இருங்க. Now she is not worried about the 6th one also. இப்பொழுது 6வது புருஷனை குறித்து அவ கவலைப்படல. He's thrown it behind everything. எல்லாம் தூக்கி தூர எறிஞ்சா. She went to the town. அவ அந்த நகரத்துக்குள்ள சென்றா. Oh, come and see the one. ஓ, நீங்கள் வந்து பாருங்கள். The Messiah is to come. வரப்போகிற மேசையா வந்து விட்டார். Hallelujah. You see, in 3rd chapter, he never disclosed to the Nicodemus that I am the Messiah. 3ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம் யோவான்ல இயேசு கிறிஸ்து நிக்கோதேமிடத்திலே நான் தான் மேசையா என்று சொல்லி தன்னை குறித்து வெளிப்படுத்தவில்லை. He is a Pharisee. அவன் ஒரு பரிசேயன். பரிசேயனுக்கு பரிசேயனுக்கு விதமாய் ஆண்டவர் பதிலளித்தார். If you are a Pharisee,
he will also become a Pharisee. நீங்களும் கூட பரிசேயர்களா இருந்தால் பரிசேயருக்கு தக்க பதிலை தான் ஆண்டவர் கொடுப்பார். Hallelujah. If you depend on his grace and finished work on the cross. நீங்கள் இயேசுவினுடைய கிருபையை சார்ந்தவர்களாகவும் சிலுவையில் அவர் நமக்காக என்ன செய்து முடித்தாரோ அதன் அடிப்படையில் வாழ்கிற பொழுது Depend on the finished work of Jesus on the cross. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில் என்ன செய்து முடித்தாரோ அதை சார்ந்து வாழுங்கள். If you feel that you are not the righteousness of God, நீங்கள் தேவனுடைய நீதியா இருக்கிறீங்கன்னு சொல்லி நீங்க உணரலனா think the finished work of Jesus made me the righteousness of God. இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்து முடித்திருக்கிறாரே அந்த செய்கை என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறதுன்னு நம்புங்கள். I'm sorry, I'm taking one more minute. Let us read one more word. Hebrew chapter 10, words 20, 21 and 22. எபிரேயர் 10 20 21 22. அது முடிச்சறா. Hallelujah. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினால் Hallelujah. Where you are today? நீங்கள் இன்றைக்கு எங்க இருக்கிறீர்கள்? You are entered into the new living way. நீங்கள் சரியா ஜீவனுள்ள புது வழி. ஜீவனுள்ள மார்க்கத்தின் வழியா போறீங்களா? Where you are standing today? இன்றைக்கு நீங்கள் எங்க நின்று கொண்டிருக்கிறீர்கள்? You are not in the place of bringing death. மரணத்தை விளைவிக்கின்ற வழியில் நீங்கள் இருக்கவில்லை. You are not the place today bring death to you. மரணத்தை உங்களுக்கு கொண்டு வருகிற வழியில நீங்க நிக்கல. You are in the place today bringing life to you. ஜீவனுக்கு உண்டான வழியில நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். The new living way. புதிதான ஒரு வாழ்வு. How you entered into the new living way? இந்த புதிய வாழ்வுக்குள் நீங்கள் எப்படி கடந்து வந்தீர்கள்? Is it your good work? நீங்கள் செய்த நற்கிரியைகளினாலயா? Is it your good habit? உங்களுடைய நல்ல பழக்கங்களினாலே நெறிமுறைகளினாலயா? Oh, is it your tradition or family tradition? உங்களுடைய குடும்ப பாரம்பரிய பரம்பரைகளினாலயா? Is it your education? உங்களுடைய கல்வியின் அடிப்படையிலா? No. இல்லவே இல்லை. Through the curtain. அந்த திரைச்சிலையின் வழியாக நீங்கள் கடந்து வருகிறீர்கள். That is his body. அவருடைய சரீரம் திரைச்சிலையை போல கிழிக்கப்பட்டதே. Hallelujah. When his body was wounded and bruised. அவருடைய சரீரம் அடிக்கப்பட்டு பிக்கப்பட்டதே. His body underwent scourging. அவருடைய சரீரம் அடிக்கப்பட்ட பொழுது when his body was pierced. அவர் ஈட்டி அவருடைய சரீரத்தில் இறங்கிய பொழுது God brought you into the new living way where you are standing today. இன்றைக்கு நீங்கள் நின்று கொண்டிருக்கிற இந்த புதிய ஜீவ மார்க்கத்திலே உங்களை கொண்டு வந்திருக்கிறார். Hallelujah. How? எப்படி? Through the wound. அவருடைய தழும்புகளின் காயங்களினால். Through the sacrifice. அவருடைய தியாகத்தினால். Through the ransom on the cross. அவருடைய கிரயத்தினால். Amen. He has become a ransom for us on the cross. அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே கிரயமாக்கப்பட்டார். As the veil of the curtain of the tabernacle was torn apart. அந்த தேவாலய திரைச்சிலை எப்படியாக இரண்டாக கிழிந்ததோ his body was torn apart. அவருடைய சரீரமும் இரண்டாக பிளக்கப்பட்டது. his body was pierced. அவருடைய சரீரம் ஈட்டியினால் குத்தப்பட்டது. for what? எதற்காக தெரியுமா? to bring you into the new living way. இந்த புதிய மார்க்கத்திலே உங்களை கொண்டு வரபடியாக அல்லவா? oh, there you have a great high priest of Jesus Christ on the throne. இன்றைக்கு சிங்காசனத்திலே உங்களுக்காக பரிதபிக்கிற பிரதான ஆசாரியனாக இருந்து கொண்டிருக்கிறாரே. hallelujah. You are not alone. நீங்கள் தனியாக இல்லை. you have come to a place where thousands and thousands of angels are gathering. நீங்கள் 1000 10000 தேவதூதர்கள் படை சூழப்பட்ட இடத்திலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். you have come to the church of the new moon. நீங்கள் புதிதாய் பிறக்கப்பட்ட தேவ சபையிலே வந்திருக்கிறீர்கள். you are in the holy place. நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்திலே நின்று கொண்டிருக்கிறீர்கள். hallelujah. hallelujah. this is the finished work of Jesus on the cross only brought you to this place. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே என்ன செய்து முடித்தாரோ அவைதான் இன்றைக்கு உங்களை இந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. thank you. God bless you. amen. நன்றி தேவன் உங்களை hallelujah. The presence of Jesus. Practice the presence of Jesus. Practice His presence now. Practice the presence of Jesus, for He said He would never leave you. தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கிருபை தொலைக்காட்சி, கிரேஸ் டிவி.